சபைதனில் அந்த பேர்வழி யார் என்று விளக்கமாக புரிகிறாரா? விளக்கமாக எடுத்து உரைத்தால் விவரமாக தெரியும் புரியும் ஐயா. விளக்கமாக புரிந்தால்தான் விவரமாக தெரியும் புரியும். விவரமாக புரியும். விளக்கமாக சொல்கிறேன். செவி கொடுத்து கேட்க சித்தமாக இருக்கின்றாயா? தெளிவாக சொல்கிறேன். ஆகட்டுமா? சோழகாபுரி பட்டினத்தை ஜகத்தோடு பரிமளித்து வந்தக்கூடியவர் யார் என்று தெரியுமா? இரண்யேஸ்வர மகாராஜா. அவர்தான் என் தந்தை. நீலாவதி அம்மையாருக்கு பிறந்த என்ன தெரியுமா? பிரகலாதன். இருவர் சுகமகத்திலே ஒரே மகன் ஒப்பற்ற மகன் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். என் ஆடையவனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது? சூரிய பகவான் எத்தனை வருவார்கள் செங்காதி பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? பார்க்கும்போதே ரொம்ப அழகா பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. அப்படி பிரகாரம் வருகின்ற பொழுது யார் யார் அதை வாழ்த்துகிறார்கள்? வானவர் கண்டி புஷ்பமலரை மாரியே குமாரி
நித்திய வித்தியாசம் என்று சொல்லக்கூடியவர்கள் அது மட்டுமா முன்னார்கள் அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவர்களும் பிரகலாதன் வருகின்ற பொழுது புஷ்பமலரை வாரி தெளித்துக் கொண்டே வருகிறார்கள் அது மட்டுமா சந்தனம் முருகு செவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை ஏறி எங்கும் பூசி அவ்வளவு அழகாக வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது குறை இருக்குமா? ஓர் குறையும் இருக்காது. ஏன் சொல்கிறேன்? ககனே ரவிரத்தினானே ககனம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தில் ரவி என்று சொல்லக்கூடிய சூரியன் உலாவினார் அதுவே ஒரு ரத்தினமா கிரகம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு மயிலச்செல்வம் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு கிரகத்தில் குழந்தை இல்லை என்றால் வீட்டில் நீர் குடிப்பதே தவறு. மகாபாவம் என்று சொல்வார்கள். வீட்டுல போய் தண்ணி குடிச்சாரு அதை போல் கிரகரத்தினாலே பாலகம் கிரகம் என்றால் அங்கு ஒரு மயிலச்செல்வமானது இருக்க வேண்டும். சயனே சீரத்தினானே பண்டிதகா சயனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சனை மத்தையில் ஒரு பாலியவானும் ஒரு பாலியவானும் ஒரு பாலியஸ்திரியும் அது ஒரு அழகு. அது மட்டுமா சவாரத்தினானே பண்டிதகா சபையில் முன்னார்கள் அறிஞர்கள் மற்றவர்கள் கலைவாணர்கள் அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அவ்வளவு பேர் இருக்கின்ற சபையிலே இச்சிறியோர் பாடிக்கொண்டு வரும் பதங்களிலே ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அதை போல் மன்னிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமா நான் இப்படியா வருகிறேன்? இன்னும் எப்படி வருகிறேன்? சொல்கிறேன். என் தந்தை சோனிகாபுரி பட்டினத்திற்கு மட்டும் அரசராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு அவர் ஒருவரே அரசர். அதனால் அப்படி சொல்கிறேன். ஒரு மகனாக பிறந்தால் அந்த குலத்திற்கே பெருமை சேர்க்க வேண்டும். பெருமை சேர்க்கும்படியான பிள்ளைதான் குலத்திற்கு பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை சேர்க்கும்படியான பிள்ளையாக நான் பிறந்து வருகிறேன். ஒரு குறையாது இருக்குதா? குறைத்து பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. பொழுதிலே
ஆடிக்கொண்டிருப்பவர் யார்? எம்பெருமான் நமோ நாராயணமூர்த்தி. அவரையே அல்லும் பகலும் அருளும் எந்நேரமும் அவரையே தெய்வமாக வணங்கி வருகின்றேன். நாட்டு மக்கள் அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவரும் என் தந்தையை தெய்வமாக தெரிவிக்கின்றார். ஏன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களை செய்யக்கூடாது. அப்படி என்றால் என்ன? கொல்லக்கூடாது, வளர்க்கக்கூடாது, என்று சொல்லக்கூடிய பெண்ணை சூறையாடக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய அனைத்து பாவங்களையும் தந்தை செய்து வருகிறார். அது மட்டுமா, இன்னும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் செய்து வருகிறார். அப்படி இருந்தாலும் அவர் யார்? எனக்கு அவர் எனது தந்தை. இருந்தாலும் அவரை விட முடியுமா? ஏன் சொல்கிறேன்? அதே வணங்குகிறேன். அவர் இல்லா ஊன் இல்லை, அவர் இல்லா உயிர் இல்லை, அவர் இல்லா அணுவில்லை, அவர் இல்லா நீ இல்லை, நான் இல்லை, எதுவும் இல்லை. ஜெகத்தை காத்து ரட்சிக்கப்படியான தெய்வம் அவர். நமோ நாராயணமூர்த்தி. அவர் இல்லாமல் ஒரு புல் பூண்டு கூட அசையாது. சதா காலமும் அவரையே துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டு வருகிறேன். அப்படி வருகின்ற வேளையில் என்னை அழைத்த காரணம் என்ன? உமது தந்தையானவர் வரும்படி ஆஜ்ஞாபனை. தந்தை வரும்படி உத்தரவா? புறப்படு போகலாம். அவையிலே பிரவேசித்தானா? என் ராஜா வருஷனோட தந்தை வரும்படி ஆஜ்ஞாபனை. மலைக்கு நிகரான 2 புஜங்களை படைத்த, மலைக்கு நிகரான 2 தோள்களை படைத்த ராக்கிரதர்களும் ராட்சசர்களும் அசுரர்களும் தேவர்களும் அனுதினமும் காலையிலிருந்து நாமநிஷ்டைகளை முடித்து உமை வந்து வணங்கும்படியான தந்தையே, உங்கள் தாமரை தாளில் இருக்க உங்கள் மகள் பிரகலாதன் போற்றி செய்கிறேன். மனம் போல் வாழ்க்கை ததாஸ்து ஆகட்டும். தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பாங்க. என்ன மாதிரியே இருக்கிறான்டா. என்ன பார்த்து விட்டுக்கார மாதிரி சரிங்க. நீங்கள் பேசுங்க. ராஜாக்கால திருட்டு பார்வை போடா. அதுக்கு தானே சரியா போ. பிரகலாதா அப்பா
கேட்டா அப்பான்னு கூப்பிடும் போது என் உள்ள சம்மா பூரி படைகிறது. ஆமாங்க. என்ன அடகு பிரகலாதோ மாடா எந்த சர்க்கரை சக்கரையே செஞ்சேனி என் ராஜா என் சல்லம் என் சக்கரை என் கட்டண்டி என் தேனி என் ராஜா அச்சி புச்சிச்சா சிம்பள கச்சா குழந்தை கொஞ்சம்டா கங்கால் பையா அப்படியா வெத்தி வச்சுக்கிறே தெருல பாவாட்டு டவுசர் போடாம பைக் சொத்து வச்சிருக்கியா அவருக்கு நோம்பி கரையில் அப்புறம் ஒன்றும் தெரியல கருப்பாந்தா நல்ல பிரகலாதோ அப்பா ராஜா நல்லா இருப்பா ஏன் பிள்ளை பிறந்தோ அப்ப வேலைய வாங்கி செய்யணும் கை வேலை ஒருத்த ஒரு பிள்ளை பார்த்தானோ அவன் சொல்கிறான் ஊராங்கத்தை எங்கள் அப்பா வேலையை நான் அப்படியே செஞ்சுங்கிறேன். அதேதான் ஊராரெலாம் பார்த்தாங்க இந்த மாதிரி பிள்ளை தான்ப்பா எல்லாருக்கும் தேவை அப்பா வேலையே பிள்ளை வாங்கி செய்யணும் அப்படின்னு ஊரார் பெருமையாக பேசுகிறாங்க. ஆமாம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு உங்கள் அப்பா என்னடா வேலை செய்யறன்னு கேட்டாங்களாம். எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணல சும்மாதாங்கிறாரு. அந்த வேலையை அந்த குழந்தை வாங்கி செஞ்சுக்கிங்க அப்படியே என்ன வேதனை அண்ணாமா வேலை வாங்கி செய்ய உங்கள் பிள்ளை இருக்கிறேன் முகம் வரணும் எப்படி மதியா மதி மதி முகம் நிறை மதி மதிமுக பொய்யா பண்ணி குறபண்ண கரகத்தர வசிகரபாடா பரமசிவம் மிக்க மகிழ்ச்சி. நல்லா நைனா அப்பா நல்லா இருப்பா உனக்கு ஏன் நினைச்சேன் கல்விச்சாலை உன்னை அனுப்பலாம் என்ற ஒரு எண்ணம். அப்படியா படிக்கிறியா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு போய் படிக்கிறியா? என் மனக்கருத்தை கேட்கிறேன் சொல்கிறேன்.
எப்படி அர்த்தம்? தாராளமாக சென்று வருகிறேன்ப்பா. அப்படியா? ஆ, ஆ. என் சம்சாரத்துக்கு இஷ்டம், இஷ்டம் அவருக்கு இஷ்டம், அவங்களுக்கு இஷ்டம், இந்த என் பிள்ளைக்கு இஷ்டம், ஆமா எனக்கு இஷ்டம். அதான் இந்த மாதிரி குடும்பம் ஒருமித்து சேவை பண்ணணும். அதேதாங்க குடும்பம் தேமத்தா இருக்கணும். சரி, வாத்தியார் நான் நிர்ணயிக்கிறேன் போய் மாட்டோம். ஆகட்டும்பா. போமா வாத்தியார் நல்ல வாத்தியாரா போடணும். ஆமா ரெண்டாம் கஷ்டம் வாத்தியாரா போட்டா நல்ல பிள்ளைங்க கூட முட்டாளா போடும். அதேதான் நல்ல ஒரு சில பசங்களால வாத்தியாரா கூட முட்டாளா போற அளவுல கூட குறைச்சல் பண்ற பிள்ளைங்க இருக்குது. என் வாத்தியார் சுகுலாச்சார் அவர் பிள்ளை இருக்கிறான். என்ன இருக்கிற செண்டாமாரன் அவன் ஆக்சுவலா டேய் செண்டாமாரன் கிட்ட நான் போறேன். ஒரு வெளி கொஞ்சம் வாயா அந்த கண்ட வாத்தியாரமே கண்ட சண்டார கண்ட சரி ஏழு கிளாஸ் இருக்கு. ஐயோ வெளி வாங்க பெரிய வேலை கட்டிக்கிட்டு வேலையா எங்க ராஜா தான் சரி வருகிறேன். வாயா அங்க முட்டவா இருக்காளா முட்டாதவா இருக்காளா? முட்டை திங்குது முட்டா திங்குது முட்டை வரைக்காலும் முட்டு நீ கம்முன்னு போய் எடுத்து போயா. அங்க வந்தா ஜோடி அடிக்குமோ ஜோடி ஜோடி? ஐயோ மொத்த பேரும் இங்க கேட்டி விட்டு தான் உக்காந்துக்கிறாங்க வா. ஓ இல்ல இது ஜோடி அடிக்குமா கேட்டுக்கிறாரா? வருகிறேன் பத்ரா. வாங்க வாங்க சார் சற்றுனை வேதியே மங்களாஸ்து பவத்து நன்னா இருந்துன்றா மரியாதை கெட்டு போடும். ஏண்டா யார் கையில வந்து இந்த எந்த கையில என்ன ஒரு மனுஷன் வந்து வணங்குறாங்கன்னா நல்லா அந்த சோத்து கையில ஆசீர்வாதம் பண்ணணும். அடே தம்பி அந்த கை எது உதவுது அந்த கையில போய் ஆசீர்வாதம் பண்றாங்க. இது இதுக்கு உதவுது அதுல போய் ஆசீர்வாதம் பண்றீங்க. போயிட்டு வந்து ஏன் கேட்க போயிட்டு கை சூட்டு கை ஒரு கையில ஆசீர்வாதம் பண்றேன். அடே நல்ல வார்த்தை பேச மாட்டியோ? ஏண்டா உன எதற்காக இந்த வேலை ஆசீர்வாதம் பண்ணணும் தெரியுமா? என்னடா நோக்கு புரியுறதா? எனக்கு எதுவும் தெரியல. நேக்கு புரியுறது நோக்கு புரியல. நேக்கு நோக்கு அது என்ன தெரியல. நேக்கு புரியுது நோக்கு புரியல. நோக்கு புரியல. இக்கரத்திலே ஆசீர்வாதம் செய்தால் இந்த கரத்திலே அக்னி ரகம் ஓடின்னு இருக்கா.
ரேகை. ஐயோ எனக்கு இவ்வளவு நேரம் சொல்லாது புரிய. எட்டிக்கோ, எட்டிக்கோ. என்ன ஒரு துண்டு பீடி ஒன்று வச்சுக்கிற நெருப்பு இல்லாத எவ்வளவு பேஜார் படுங்கன்னு தெரியுமா? துண்டு? குளிருக்கு டிசீஸ் தானே சரியா இருக்கும். அது என்ன செய்யறாங்கற? அந்த கையில வச்சு அந்த நெருப்பு பத்த வச்சுக்கிறேன் கொஞ்சம் காமியா. அட அபிஷ்டு, அடே ஆச்சார பேடி, அடே பிரேமானி, அடே பயல். அட சாமதேவதை, அடே மூதேவி. அக்னி ரேகை என்பது கரத்திலே உள்ள ஒரு ரேகை. அட தோவா கலகலையாதியா. தன ரேகை, கன்னி ரேகை, அது போல ஒரு ரேகை. கன்னி ரேகைலாம் கூட ஓடுதா? எல்லா ரேகையும் இருக்குடா. புரியுதா? அவரவர் கைராசி. புரியுதா? அக்னி ரேகை ஓடிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு என்னதுக்கு கேக்குற? துண்டு பீடி நெருப்பு. ஆதார பீடி. அக்னி ரேகை ஓடிட்டு இருக்கா. இந்த காலத்துல ஆசீர்வாதம் செய்தா எரிஞ்சு சாம்பலா போடுவேன், நாசமா போடுவேன். அதனால நன்னா இருந்துன்றா. டேய் பிராமணெல்லாம் சுத்த பத்தமா இருப்பா. ஆமா அப்ப கழுவி மாட்டீங்க. சாணபானம் முடிச்சிட்டு சுத்த பத்தமா இருப்பா. அந்த சாணங்கள்லாம் பார்த்து சுத்த பத்தமா இருக்கீங்க. நல்லதே பேச மாட்டேங்கிறது சரியா? அடே அப்படி இருந்தா நான் வரேன்டா அண்ணா. உனக்கு எதனா தெரியுறதாப்பா? என்னங்க நல்லா இருக்கிறதா? நல்லா பாத்துக்கிறேன். கல்லு சேவையில அப்பப்போ வந்து கலந்துக்கிறேன். எப்படி அதுயா? கருட சேவையில அப்பப்போ வந்து கலந்துக்கிறேன். காஞ்சி போத்துல என்ன அந்த பணம் தூக்கி ஆயிட்டானியா? ஆச்சார பீடி. அடே அடே பணம் தூக்கி ஆயிடலாம். அந்த சாமி தூக்கிட்டு போறாங்க பாரு. ஐயர்வாள் பிணத்தை தூக்குவாளா? பிணத்தை தூக்க மாட்டாங்க. அவங்க பிணம் தூக்கி ஆயிடுன்னு சொல்லுவாங்க. சாமியா தூக்குறவங்கள சாமியை தூக்குவா. எப்படி இதுவே கட்சிக்கலாம். அடே பிராமணால் வருகிறேன். யார் முதல்ல இதை விடி விடுறா. தொடப்படாது, தள்ளி நில்லு, எட்டிக்கோ. கர்மம் ஒரே துர்நாற்றம். குளிச்சு எத்தனை நாள் ஆகிறது தெரியலை. அவன் குளிச்சு 10 நிமிஷம் தான் அவரு பின்னாடி. என்ன பண்ணிட்டு குளிச்சா? குளிச்சியா? குளிச்சு அவளுக்கு அவள் சொல்றீங்க நியாயமானோ? குளிக்க மாட்டேன். சரி ஏதோ ஒண்ணு செய்யறா. அடே பிடிச்சிட்டியா? அத பிடி. அத உள்ள ஒரு பட்டன் இருக்கும். குதிரை இருக்கும். குதிரை இருந்துட்டு இருக்கும். அத நன்னா லாகு. ஐயோ லாகுடா. என்ன லாகு சொல்றா? முடியாதா? எல்லூர் காம இருக்குது. என்னத்த போய் அது போய் சரி அந்த பட்டனை நன்னா அழுத்துறா. அழுத்துறா. அதேதான் கொண்டு கொடுக்குறாங்க அண்ணா. உனக்கு ஒரு குரம் கொடுக்கும்போது அவன் கொடுக்க மாட்டான். வேணாடா உங்க அது. சரி பிடிச்சிட்டியா? டேய் கொடை நேக்கு விடுறா. நேக்கு விடுறானா நோக்கு பிடிச்சுட்டு இருக்கியே. டேய் கொடை நன்னா நன்னா கவிழ பிடி. ஆடா பாவி. அடே அடே தும்மானி, ஏண்டா கொடை இப்படி பிடிச்சுண்டி மழை வந்தா தண்ணி எப்படி போகிறது? தண்ணி மொத்தம் கொடையில ரொம்ப அப்படியே தண்ணி ரொம்ப அப்படி கவுத்துட்டு திரும்ப நல்ல அறிவாளி. ஏண்டா அது கிடையாது. இப்படி விடு. இப்படி இப்ப பிடிக்க போற நன்னா இப்படி யாருக்கு பிடிக்கிறேன்? டேய் நான் பிடிச்சு காட்டுறேன். நேக்கு நன்னா பவ்யமா கவிழ பிடிக்கணும். கவியே பிடிக்கிறேன். பிடிக்கிறியா? நான் சொல்றத அப்படியே சொல்லிட்டு வரணும். புரியுதா? சுராசுரபடி போற்றே சிக்க வித்யாதரே கருடகாந்தே அஷ்டயே அதலே எதல 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 அட சனினே எதல அதலே விதலே சுதலே. அடே சிறுவயல் அதே சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுறாய்? வா இவ சொல்றது புரியுறதோ? அடே அதலே விதலே சுதலே பபோதலே பாதாளம். சொல்லலாமோ?
ஆத்துக்குமோ ஐயா உனக்குலாம் இவ்வளவு கோவம் வரக்கூடாது. ஏண்டா அச்சாச்சி தொடுனா அதெல்லாம் போய் கட்சிலாம் தொட்டுங்கிறா. தொடப்படா தண்ணி ஐயா தொட்டுட்டியோ இப்ப தொட்டனா தொட்டுட்டியோ இல்லையோ தீட்டா எடுத்து தீட்டா எடுத்தா நீ தீட்டாயிட்டோரா நோக்கு யாரு தீட்டா அட தண்ணினே தொட்டுட்டியோ ஆமா தீட்டா எடுத்து ஆமா அதனால நேரா குளிச்சிட்டு ஆத்துக்கு போ தொட்டது உன்னை நீ குளிச்சுட்டு ஆத்துக்கு போயாண்ணா ஆத்துக்கு ஏன் போகிற ஆத்துல போய் தான் குளிக்கணும்ட்டியா குளிச்சுட்டு ஆத்துக்கு போடா ஆத்துல பண்ணதான் குளிக்க முடியும் நோக்கு புரியலையா அதனால தீட்டு யாருக்குங்கிற தீட்டு உனக்கு தான் நீ குளிச்சுட்டு நீ போயாண்ணா என்ன நேரத்துக்கு குளிச்சுட்டு போக சொல்லிங்கிறா பிராமணால் பாராத்திரில பச்சை தண்ணியில குளிக்க மாட்டா பச்சை தண்ணியில குளிச்சா நீ ஊன் சொல்லியா மொண்டாடி காய் வச்ச சொல்றேன் ஏண்டா பச்சை தண்ணியில குளிச்சா ஜலதோஷம் பிடிச்சிருமோ இல்லையோ யாருக்கு உனக்கு நேற்று ஜலதோஷம் பிடிச்சிரும் இந்த பாடி வச்சுக்கிறவனே பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்கிறேன் இதே மாதிரி பாடிக்கு நீ பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்க கூடாதா ஓ பாடி அங்க அது கவுர் பாடி நீ வேற கம்முனு வாய் முன்னு கம்முனு அட சனினே அப்படி பிராமணால் குளிக்கணும்னு நினைச்சா நேரா ஆத்துக்கு போவா ஆத்துக்கு போவீங்க மாமி என்ன சொல்லுவா ஆத்துல என்னத்துக்கு போய் பண்ணிக்கிட்டு மாமியா அடே மாமி தான் நோக்கு தெரியலையா மாமிக்குது மணியாச்சுடா அதுக்கு அது குச்சி அடிக்குதா அடே சேச்சுடா சேச்சின்னா அட ஆத்துல ஆம்பியா இருக்காரோ இல்லையோ ஆத்துல ஆண்டியா இருப்பாரு ஆம்பியாண்ட சொல்லி ஆம்பியா இருக்காரோ இல்லையோ அப்ப நீ என்ன அடே பாரியால்ரா பாரியா ஓ பாரியா இந்த சனியனுக்கு எப்படி சொன்னாலும் புரியலை அடே மனிதர் இருக்காளா இல்லையா அப்படி சொல்லிட்டு போய் ஆயிட கிரகத்துல மனிதர் இருந்துருக்கா அவன் சொல்லி வெந்நீர் வச்சு அங்கதான் குளிப்பா ஐயோ வெந்நீர்ல குளிக்கிற மாதிரி ஆகுது ஐயா இறங்கட்டும் பாத்தியா அப்படி இருந்தாலும் இப்படி அனைத்து உலகங்களையும் சுற்றி வருகிறேன் ஆமா நான் யார் என்ற விளக்கம் உனக்கு தெரிகிறதா அதான் தெரியல சொன்னால் தெரியும் சொல்றேன் பண்ணி மாதிரியே மொசி இருக்குது மொத்தம் ஐயரே நீலாம் கோவப்படக்கூடாது உன்னை அடிக்க விடாதுன்னு பாக்குறேன் நான் எதுக்கு சொல்றேன்னா இது மொத்தம் இது மாதிரி மொசி இருக்குது அதனால கேக்குறேன் சாமி அதனால என்ன பண்ண போற நீ ஒன்னும் இல்ல சாமி யாரு நீங்க அடே ஓ பிராமணர் யாரு ஐயரே சுக்லாச்சாரியார் சுக்லாச்சாரியாரோட குமாரன் அடியே தண்டாரகண்ட சண்டாமர்கள் கண்டியா அடே ஓ எந்த கண்ட அதான் சண்டாரகண்ட நீங்க சண்டாரகண்ட
அட சனினே ஓ கண்டார கண்ட சண்டாமார்க ஐயா கேள்விப்பட்டிருக்கேன் கண்டார கண்டனா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா சொல்லிக்குது அந்த ஐந்து வீட்டுல தான் போய் வேலை செய்யறாங்க கொஞ்சம் எட்ட நின்னு பேசு பன்னீர் தெளிக்கிறது பன்னீர் தெளிச்சா அப்படியே தொச்சிக்க வேண்டியதான் கர்மம் கர்மம் ஒரே துர்நாற்றம் நீங்க தெளிக்கும் போதுலாம் நான் தொச்சிக்கல தொச்சிக்குமா கண்டார கண்ட என்றால் கல்வியிலே எனக்கு நிகர் நான் ஒரு ஆள் தான் கல்வியில் எனக்கு ஒருவரும் அல்ல சுக்காச்சாரிய குமாரன் அடியான் சண்டாமார்க ஐயர் வந்து கொண்டிருக்கிறேன் இருக்குதா இல்லைங்க ஆனால் பிராமணாலும் சொல்றேன் பிராமணால் சொல்றேன் பிராமணால் என்னென்ன சாப்பிடுவா புரியுதா சாப்பிடுவா புரியுறதா இன்னும் என்னென்ன வேலை செய்யறேன் என்ன நீ பாட்டு வண்டி ஆட்டாடு சுத்திங்க கிடப்ப முன்னாடியே வண்டி இருந்தா பிராமணருக்கு சேவை செய்ய நீ புண்ணியம் செய்ய என்னத்தியா புரியுதா அவனுங்களை பார்த்தாதான் கொடை கம்பியில குத்தலாமான்னு அசடு அசடு சரி ஜோதியம் காவியம் நுண்மறை அனைத்தையும் சொல்வேன் அது மட்டும் தெரியாது அதெல்லாம் தெரியுமா உனக்கு எப்பேர் வட்டத்துல வந்து இருக்கேன் எப்பேர் வட்டம் செங்கோலே நிறுத்தே மூவரையும் வாட்டி இந்த ஜகத் ஒருவராய் செங்கோல் நாட்டி எங்கும் புகழ் படைத்து வாழ்கின்றார் இரணியேஸ்வரர் அவருடைய குழுமுகப்பின் முன்பதாக வந்து கொண்டிருக்கின்றேன் சண்டாமரையர் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ ஓடுவார் என்ன காரணம் அப்படியா அப்படியா புறப்பட்டு போகலாம் படைகளா வீரா எங்கடாரு அங்கிட்டு இங்கிட்டு வர முடியாது வரமாட்டாரு
படிச்சிருந்தாலே இருமாப்பு தானா சேர்ந்துக்குமா. தலையில ஏறி போடும். சரி நான் போயிட்டு வரோம். வாங்க ஐயா. திருக்குறள் போற்றுவோம். இருப்பா 56 எப்பன்னு கேக்குறாரு. 56 5 ஏய் ஓ பாஜார் பத்தியா ஏமாத்தி சாப்பிட்றவங்களாம் வண்டி எடுத்து மாதிரி தான் கேட்கறான். அதேதான் சத்தியமா ஏமாத்தி சாப்பிடுறவங்க மாத்து பேருமா வண்டி எடுத்து மாத்தாங்க. மாரியா மாரியா பாஜார் பாஜா பாஜாரே அகிலமே என தெய்வம் என்று வணங்குகிறது. ஆயினோ உன்னை வணங்குறேன். ஆமா நீர் என்னை வணங்குகிறீர். எதுக்கு? எதற்காக? சின்ன பையன். ஆமா யாரு? வயது சிறிய வயதுதான். இந்த பலந்தொன்ற பையன் நீ. உண்மை. ஆமாண்டா. உங்க அப்பா தெரியுமா? ஆமா சுக்லாச்சாரியா. எனக்கு ஆசா. ஆமா உங்களுக்கு வாத்தியார். அப்பா முகத்துக்காக அடிபணிற அப்படியா? சகல பௌர்ணம கண்டே சக்ரேஸ்வர ஆசீர்வாதம் உலகுமறை வேதமணியே தங்கம் பரிபூரண ஆசீர்வாதம். போவதுமல்ல. இருந்தாலும் இப்பெரும் சபையிலே என்னை அழைத்த விவரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனது சுடராகிய புறக்கலாதனனுக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்விகளை போதிக்க உடைய ஆசானாக நிர்ணயிக்க உள்ளேன். என்னை ஆசானாக நிர்ணயிக்க எண்ணம் கொண்டுள்ளீர். உனக்கு சம்மதமா? அப்படியா? இல்லையா? சொல்லணும். உங்க அப்பா வாத்தியார் அவர் கொடுத்த ஒரு கல்வி திறன், கல்வியின் திறன் 14 உலகத்திற்கே யான் தெய்வமாக விளங்கி வருகிறேன். உலகத்திற்கே தெய்வமாக விளங்குகிறீர். அது காரணம் என்ன? என்ன? உங்க அப்பா ஆமா என் பிள்ளை முன்னேறணும். ஆமா ஆகையா ஆமா உங்ககிட்ட அவன ஆசானா நீங்க போகணும். அப்படியா? இஷ்டமா கஷ்டமா இதான் சொல்லிக்கிறேன்.
என்பது கிடையாது. உங்கள் பிள்ளையை அழைத்து என்னுடன் பாடசாலைக்கு அனுப்பினால் கல்விகளை ஓதி வைக்க ஒரு குறையும் இல்லை, தயக்கமில்லை. ஆமா, இருபது வருஷம் வாஜாரா போனோம்னா இன்னொன்னு கல்வியில தப்பு இருந்தா, கல்வியில் தவறு இருந்தால் நன்றாக சொல்லுகிறேன். யமலோகம் போயிட்டு திரும்பிடலாம், இரண்யலோகம் வந்தா திரும்புறது ரொம்ப 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 கஷ்டம். புரியுதா? கல்வியில் பிழை இருக்காது. நல்லது, அப்படி நில்லுங்க. தோனி இருக்கிறேன். குழந்தை இட்டுட்டு வா. நமஸ்காரம். வாத்தியார் பிடிக்குதா பார்? இவர்தானா? குடிகள்லாம் சொல்லுங்க, மாத்திடலாம். ஆமா, ஒரு பயங்கரமான வாத்தியார், மாத்திக்கினே இருப்பாரு. பிடிச்சிருக்கு தந்தையே. பிள்ளைய உங்களுக்கு பிடிக்குதா? குழந்தை நல்லா இருக்கா? நல்லது, குறையா? வீடு கொடுக்குறேன். தப்பே இருக்கக்கூட வராது. புரியுதா? உன் உடம்புல பயம் இருக்கணும். பயம் இருக்கிறது. புரியுதா? ஆமா. தப்பாவே இருக்கக்கூட தப்பு என்பது இருக்காது. புரியுதா? ஆதி முதல் வேதத்திலே முதல் துவக்கம் என்ன? இதுக்கு முன்னாடி போடுவா. ஆமா, அதை தூக்கு, அதை எடுத்துடுறேன். அங்க போடு, அங்க போடுறேன். நல்லா சாஸ்திரம் வேதனை இருந்தா பாடம் ஏறுமா? வேதனை இருந்தா பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? வாத்தியார் ரொம்ப வாத்தியார் வீட்டுல அவனுங்க அமௌண்டாடிக்கு சண்டையா இருக்கும். பள்ளிக்கூடத்துல வந்து பசங்க புரிஞ்சு சாத்துவான். ரொம்ப வாத்தியார் வீட்டு பாடம் எழுதுறான்ட்டு அவர் பெஞ்சில ஃபேன் போட்டுன்னு தூங்குவார். நம்ம ஒரு 2ஆம் கட்டம் வேலை நான் செஞ்சேன், செய்ய மாட்டேன், கொண்டே போட்டுருவேன். கற்றுக் கொடுக்கிறேன். வந்து விடுங்க. ராஜா, அம்மா கை கொடுமா, கை நடு. உங்களுடைய பிள்ளை இச்சனை முதல் ஒரு மாணாக்கர். அப்படியே ஆகட்டும். பஞ்சாமா பாதகத்துள் எத்தனையோ ஆமா மொத்தத்தையுமே சொல்லி வைக்கணும். செஞ்சதை ஒண்ணு போயிட்டு வாங்க. பத்ரம் உஷா பட்சமா ஒரே ஒரு ஆளு தானே பாடம் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? ஒரே ஒரு ஆள் தானே பாடம் சொல்லுவோம். பார்த்தாயா? ஏன் உலகத்திற்கே தெய்வம் இரணேஸ்வரர் அவருடைய பிள்ளைக்கு நான் ஆசானாக அமர்ந்திருக்கேன். ஏன் இது எதனால வந்தது? கல்வியை எனது தந்தை கற்பித்தபடியினாலே நலமுடன் வாழ்வீரே.
மாட்டாயா? ஏன் இப்பேற்பட்ட பெருமை எதனால் கிடைத்தது? என் தோப்பனார் சுக்லாச்சாரியார் நான் சிறுவில்லையா இருக்கச்ச அடே சண்டாமார்களா விளையாட போகாதே, நன்னா படிடா, நன்னா படி அப்படின்னு ஓயாம அடிச்சுட்டே இருப்பார். அடித்து அடித்து சொல்லி வைத்தார் கல்வி. அன்றைய தினம் வருத்தப்பட்டு தந்தை நம்ம இப்படி அடிக்கிறாரே என்று அன்றைய தினம் வருத்தப்பட்டு இன்றைய தினம் அதை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவர் அன்று அடித்து சொல்லி வைத்தார் கல்வி. அந்த கல்வியை கற்கவே இப்பேற்பட்ட பெருமை. பெரிய இடத்துல வேலை கிடைச்சிடும். அதனால் படிக்கணும். ஆமா, கல்விதான் அழியா செல்வம். ஆமாங்க. உடல் மண்ணிலே போகும் வரை உடலிலே இருப்பது கல்வி செல்வம் மட்டும்தான். ஆமா, அதுதான் கூட. ஆமா, கற்ற கல்வி ஒருபோதும் மறக்காது. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. கல்விக்கு இருக்க ஒரு மகிமை எதுவுமே கிடையாது. ஆமா, அதனால நன்னா படிக்கணும். படிக்கிறீங்களா குழந்தைங்களா? அவங்க எல்லாம் கேட்காது உத்தி மாதிரி வாதியாது அவங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க. எல்லாம் ஆள் ஒரு செல்லு அது முன்ன ஓடி ஆடி விளையாட உடம்பாவது ஆரோக்கியமா. சரி, எல்லாம் நன்மைக்கு. அதனால் அவங்க நடக்கிறாங்க. இதுதான் நன்னா படிக்கணும். அப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் எப்படி செஞ்சிருக்கேன்.